ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கேரட் சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. பட்டரில் செஞ்சால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டேன். ஒரு 3 சின்ன வெங்காயம். இது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் கேரட் சேர்த்துக்கிறேன். சும்மா 1 நிமிஷம் வதக்கி விட்டா போதும். கொஞ்சமா உப்பு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 2 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா ஒரு 3 இலை சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஆப்ஷனல் தான், ஆனால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நமக்கு கேரட் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்க புதினாவையும் இஞ்சி துண்டியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியை தனியாக வடிச்சிட்டு நம்ம கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம ஏன் இஞ்சியெல்லாம் எடுத்துடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப டாமினன்ட் ஆகிடும். அதனால தான் இஞ்சியும் புதினாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கேரட்டை ஒரு பேனில் சேர்த்துடலாம். நம்ம வடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி, அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் பால் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால பால் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ சூப் நல்லா கொதிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பராக கேரட் சூப் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.